எக்கா சீக்கிரம் பாடி முடிங்கக்கா, ஒரு வரி தான் பாடி இருக்குதிய. எப்படிக்கா இவ்வளவு நேரம் நான் பிராக்டிஸ் பண்ணதுக்கு ராத்திரி கோயிலுக்கு வர போகணும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் என்றும் சொல்லி இங்கு பாடுவோம். பாருங்க, மங்களங்கள் என்றும் சொல்லி என்றும் பாடுவோம். எம்மா இது சரிப்படாதும்மா, பேசாம காலையில நம்ம வேற சிவன் கோயிலுக்காவது முருகர் கோயிலுக்காவது போவோமா? ஏடி சித்திர ஒண்ணுக்கு சிவன் கோயில் போனாதான் கையில ஏதாவது தருவாங்க. ஜனவரி 1க்கு நம்ம கர்த்தர் கோயிலுக்கு தான் போகணும். சும்மா இரு, ரெண்டு வரி பாடு. எல்லாரும் அங்க பாடிட்டு இருக்கோம், ஒண்ணும் தெரியாம முடிச்சிட்டு நிப்போம். வள்ளி சொல்ல மாதிரி பாடுவோம். கோயில்ல போய் ஏதாவது தருவா வெட்டி சாப்பாடு நம்மளோட பிரியாணில போட நாளைக்கு நியூ இயர். வள்ளி இப்ப பாரு எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி என்றும் பாடுவோம். எப்படி பாடுனா? அதேதான் எக்கா. 12 மணிக்கு கரெக்டா பூசை நடக்கும். நீங்க 11 மணிக்கெல்லாம் வாசல்ல வந்துருங்க. 11 மணிக்கு நம்ம கோயில்ல போய் நிக்கும். சரியாக்கா? என்னது டீ காலையில சுப்ரபதம் ஓடும், இன்னைக்கு பாட்டு வேற மாதிரி போகுது. என்ன அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். என்னது பத்ராலி பாட்டு சவுண்டு உள்ள இருக்க முடியல, எகிரிட்டு போகுது. ஏன் கோயிலு பெரியாங்கும்? சரி அக்கா, நான் போய் என் வேலையை பார்க்கேன். நீங்க கரெக்டா வந்துருங்க. இந்த வரியை மட்டும் மறக்காம பாடுங்க. அங்க போய் முடிச்சிட்டு நிக்க கூடாது சொல்லிட்டேன். என்ன பாட்டுட்டு எதுக்கு இவ வந்துட்டு போறா? என்னது இப்ப ஏசு பாட்டுலாம் கேக்குது? எப்பா அம்மா நியூ இயருக்கு கோயிலுக்கு போறாளா, அதுக்கு இப்பமே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. சரி கோயிலுக்கு போ. அதுக்கு எதுக்கு பாட்டு படிக்கணும்? பாட்டு படிச்சாதாங்க இருத்தி வைப்பாவளா? என்னத்துக்கு? ஐயா அப்படி இல்லைங்க, நம்ம மாதா கோயிலுக்கு யாருனாலும் போலாம்ல. இல்ல போன வருஷம் போனோம்ல, பாட்டு தெரியாம நான் மட்டும் திரு முடிச்சிட்டு இருக்கேன். எல்லாரும் நல்லா பாடிட்டு இருக்காங்க. அதான் இந்த தடவை வள்ளிய கூட்ட 2 லைன் பாடி வச்சிருக்கேன். அங்க போய் அழகாட்டு பாடணும்ல. மைக்கு கிடைச்சா மைக்ல கூட பாடுவேன். ஹாப்பி நியூ இயர்ல நல்ல பிரியாணி தான் போடுவோம் கோயில்ல, மாதா கோயில்ல. என்னத்தையும் பண்ணித்தல சத்தம் கேட்கணும்னு வந்து பார்த்தேன். இது ஒரு பொழப்பா அம்மா? சும்மா போய் கும்பிட்டுட்டு வர வேண்டியதுதானே. அதுக்கு ஒரு காரணம் உண்டு. நாளைக்கு கோயில்ல வந்து பாரு. சும்மா வரது மூச்சு முட்டை இருந்து ஒரு வரியில 4 நாள் இருந்து படிச்சிட்டு இருக்கேன். என்ன காரணம்? எதுக்குன்னு சொல்லி எதுக்கு இப்படி இருந்து படிச்சிட்டு இருக்க? நாளைக்கு நியூ இயர் கோயில்ல வந்து பாரு. என்னத்த சொல்லிட்டு போறீங்க அம்மா? ஆளு கொள்ளலாம். என்ன இந்த டாப் நல்லா இருக்குன்னு என்ன குறைச்சு பாடுங்க. 200 ரூபா எம்மா கடையில எடுத்த 1500 ரூபா. நியூ இயர் ஸ்பெஷல் கண்டி வண்டியா தூக்கிக்கிட்டு அங்கே எங்க நடந்துட்டு இருக்கேன். 250 ரூபாலாம் கிடையாது. கடைசி பிரைஸ் 1100 ரூபா. 1500 ரூபாய்க்கு மேலதான் நீங்க கடையில வாங்க முடியும். வேணும்னா சொல்லி கிளம்பி போறேன். ஐயோ எவ்வளவு அழகா இருக்கு டாப். வேலையை குறைச்சு போட்டு தாராரு அந்த மனசே. எவ்வளவு நல்லா இருக்கு. இந்த நீல கலர் பூக்கு பதிலா பச்சை பூ இருக்குமா? இந்த கலர் தாமா. இதே மாதிரி தான் இன்னும் வேற ஸ்டாக் இருக்கு வண்டியில. வேணும்னா சொல்லுங்க, ஏன்னா உடுங்க வெயில நிக்க முடியல. ஐயோ என்னை குறைச்சி போடுங்க. 250 ரூபாய்க்கு தாங்கனே. என்னமா பொம்பளை 1500 ரூபாய் துணியை 250 ரூபாய் 250 ரூபாய் தள்ளுமா? நியூ இயர் அதுமா துணி வியாபாரம் ஆகணும் பார்த்தா வேலையை குறைச்சு போட்டு தள்ளு. என்னைடி சண்டை போட்டு கிடக்க? அம்மா என்னட்டு சுடிதாரு ஏச்சி நல்ல டாப்பெல்லாம் போட்டிருக்காராச்சி. பைசா குறைச்சி கேட்ட குறைச்சி தர மாட்டேங்கிறாச்சி. சொல்லு தம்பி, என்ன ரூபா? பாட்டி துணி எல்லாம் கடை துணி பாட்டி. இந்த நியூ இயர் கண்டி கபடி அங்க எங்க அலைஞ்சிட்டு இருக்கேன். ஓனர் சொல்லி பாருங்க, எந்த துணி எடுத்தாலும் 1500 ரூபாய்க்கு மேல கடையில பார்க்க முடியாது. 1300 ரூபா குறைச்சி கேட்டவன 1100 ரூபாய் கடைசி பரிசு. உங்களுக்கு வேணும்னா வாங்குங்க. ஏன் நியூ இயருக்கு துணி கொண்டு வேலை குறைச்சி விட மாட்டியா? அவங்க சரி 1000 ரூபாய் கொடு. 1500 ரூபாய் குறைச்சி 1000 ரூபாய் கொடு. 1000 ரூபாய்க்கு கொடுக்கல நம்ம கிளம்பு. ஐயா யாச்சி 250 ரூபாய் கேட்டுட்டு இருக்கீங்க. 1000 ரூபாய் சொல்லுங்க யாச்சி. ஏன் பியாஜ் எடுப்பா? 1500 ரூபாய் துணியில 250 வாவால் கேட்டா போ வீட்டுல போய் கஞ்சி கறிக்கிட்டு மோரைய பேர் மோரைய துணி எடுக்க கொஞ்சம் கம்மிக்கிட்டு. நீங்க துணியே எடுக்காண்ட தள்ளுங்கம்மா. வந்திருக்காளுவா துணி எடுக்கிறதுக்கு. இப்படிலாம் துணி எடுத்தா எப்படி? கடையில ஒண்ணுக்கு ஆகாத துணியை விலை கூட போடுது. அதெல்லாம் எடுக்கிய வழியில கொண்டு வரவன்ட்டா இழிச்ச வை மாதிரி இது பண்ணிடுது. தள்ளுங்க. அழகா இருக்கு. குறைச்சி தாரானா பாரு. 250 ரூபாய் கொடுத்தாதான் என்னவா? கொண்டுட்டு போவான் துணியை நீயே வச்சுக்க. எவ்வளவு வாங்க மாட்டாள்வா? ஏ ஆத்தி அம்மா யாத்தி லட்சுமி வந்திருக்காச்சி. வம்பு கிட்டதுக்குனே வருவா. போங்க வீட்டுக்கு. அது கொள்ளலாம். லட்சுமி உன் வீட்டு நடையிலே வந்தா இல்ல உன் வீட்டுக்கு உள்ள வந்தனா? அவன் ரோட்டோடு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கா. அவன்கிட்ட வாங்கிட்டு நிக்க. உனக்கு இந்த குத்துவும் குடையும் சாப்பிட்டு வாய முட்டுமா. நல்ல நாள் பொண்ணு நாளுமா அறுப்பு வாங்கிட்டு போயிடாத. வாய கலட்டு. யாருனாலா யானி மரம் எங்க பார்த்தாலும் சாணி நாரும். அந்த சீருல இவ சீரு.
மரியாதை கட்டு பேரு குடும்பாலிஞ்சு பேரு விட்டு சவத்து மூஞ்சி வாய விட்டுக்கிட்டு பேரு ஒன்னாங்க ஜனமா டென்ஷன்ல ஆயிட்டு இருக்க டென்ஷன்ல வந்து குடும்ப போட்டு தூக்கி தூர வீசிடுவேன். எப்பா அதுக்குள்ள எல்லாத்தையும் ஒட்டி வச்சிருக்க. உங்க அம்மா கரெக்டா 11 மணிக்கு கோயிலுக்கு போவா. அவளுக்கு நான் 12:30க்கு கேக்க வாங்கி வச்சுக்கிடுவேன். வந்த உடனே கேப்பி பர்த்டேன்னு நீயும் அக்காவும் சவுண்டு போடணும். அவ வந்து கேக்க வெட்டணும். என்னப்பா புதுசா இருக்குது. நேற்றுக்கு ராத்திரி உறங்க விடாம என்னை போட்டு பாடா படுத்திருக்கா. வாழ்க்கையிலேயே நான் பிறந்த நாள் ஒழுங்கா கொண்டாடினது இல்லை. பிறந்த நாள் தியாதி தெரியாது இருந்து ஒரே ஒப்பாரி. சரி சவத்து முதி வேற எவளுக்கு போய் செய்ய போறோம். கேக்கு வாங்கி வச்சிருக்கேன். ஒரு சேலை எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு கிஃப்ட் ஏதாவது ஒன்று ரெண்டு வாங்கணும். ஒரு 5 ஸ்டார் மிட்டாய் எது நல்ல விரும்பி திம்பா அதையும் வாங்கி வச்சு கேக்க வெட்டணும். அம்மைக்கு தெரிஞ்சு நான் சந்தோஷப்படுவா கேட்டியப்பா. உங்க அம்மிட்ட சொல்லி சந்தோஷப்படுது இல்ல. அவக்கு ஓவர தலைக்கு மிச்ச சீனை போடுவா. எனக்கு என்னத்துக்கு கேக்கு, எனக்கு என்னத்துக்கு பிறந்த நாள். முந்தானத்து 3 மணி நேரம் முக்கி இருந்து அழுதுருக்கா. கேக்கு வெட்டினதில்ல, அது பண்ணதில்லை, இது பண்ணதில்லைன்னு. சரி இருக்கட்டு, இது என்னத்துக்கு இப்படி எல்லாம் ஒட்டி வச்சிருக்குன்னு கேட்டா ஹாப்பி நியூ இயருக்கு அப்பா ஒட்டுச்சுன்னு சொல்லி பிறந்த நாள்னு சொல்லிடாதியோ. அக்கா கருத்தையும் சொல்லிடு. சரிப்பா சரிப்பா. அட என்ன பிளாக் ஃபாரஸ்ட் 1/2 கிலோ. இந்த நாய் எங்க போன? காலையில இருந்து ஆளை காணவே இல்ல. வேற மீனே இல்லாமல அந்த மீனை வாங்கிருக்கா. கருவேப்பிலை வாங்கிட்டு வரேன்னு போனவா இன்னும் ஆளை காணோம். இந்த ஆச்சி இல்ல, இந்த ஆச்சியை நம்பி இங்க வந்து உட்கார்ந்து இருந்துட்டு யாச்சி என்ன இவ்வளவு நேரம் வெளியே போனவில காணோம். சென்னி மகுட முடி புனைந்த மண்ண கோத்திர மாணவ மாதவ எங்கள் காவல். ஐயோ சென்னி மகுட முடி புனைந்த மண்ண கோத்திர மாதவ எங்கள் காவல். ஐயோ பாட்டு வேற மறந்து போச்சே. அவ முன்னாடி நல்லா பாடன்னு வேற யோசிச்சுட்டு இருந்தேன். ஐயோ வண்டிக்கு வேற போன் போட்டு பாட்டை மறந்து போகுது. இதுக்கு புரியவே மாட்டேங்குது. ஐயோ என்னட்டி பாட்டு கிடக்கா? இது அது மீனு குளத்து மீனா? குளத்து மீன் தான் நினைக்க. 2 மீன் கொண்டு வந்து வெட்டி வைங்கக்கா. இப்ப வாரது போனவ போட்டெடுத்து அங்கே போயிட்டா போல. ஆளை காணும். அம்மா எடி 2 துண்டை எடுத்து அப்படியே உடச்சு வீட்டுக்கு நான் பொறுக்கி தும்பம்ல எடி அது இருக்கட்டு. மத்தவா சிறுக்கி சீமாட்டி நாளைக்கு 1ஆம் தேதி அம்மா இவ்வளவு கொள்ளலாம் வேற எடி என்னவே யாச்சு விடாட்டி. அவனை ஒரு துணி கொண்டு வந்தா மட்டும் என்ன யாருன்னு விசாரிச்சுட்டு இருக்கேன். ஏன் வீட்டு முன்னாடி எதுக்கு கோட்டையை கட்டி ஏன் நின்று என்ன அறுத்துக்கிட்டு விடாட்டி. உங்க சாவத்து முஜாளுக்கு ஒரு நாள் இருக்கட்டு. லட்சுமியா அவ கணக்கு இருக்கு பவுல. அவ ஒரு மனுஷன். அவ பேச கேட்க யாச்சு நாளைக்கு ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி நியூ இயர்ல புது துணி எடுத்திருக்கேல. ஒரு சேலை ஒண்ணு வச்சிருக்கேன். அதை போட்டுக்கிட்டு வரணும். மத்தவளுக்கு எனக்கு போட்டி நடக்கும் நாளைக்கு. யாச்சி போன வருஷம் நான் கிறிஸ்மஸுக்கு கோயிலுக்கு போயிருக்கேன். ஏசப்பா கோயிலுக்கு போயிருக்கேன். பாட்டு தெரியலன்னு முடங்கிட்டு இருந்திருக்கேன். இனி அவன் ஒரு மாதிரி நக்கல் அடிச்சுட்டாச்சு. இன்னைக்கு அதனாலதான் பாட்டா படிச்சுட்டு இருக்கேன். அவன் முன்னாடி போய் நான் பாடணும். மைக்க பிடிச்சு பாடணும். அதுதான் பாருங்க. அப்படியாட்டி எடி எனக்கும் சொல்லிக்காட்டி நானும் வாரேன். எடி நாளைக்கு கலர் லைட்லாம் போட்டு பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடுவாங்க. ரோட்ல பட்டாசு வெடிக்கும், கேக்கு வாங்கி வெட்டுவோம். நாளைக்கு குதூகலமா இருக்கும். முடிஞ்சா மற்ற வீட்டுக்குள்ள வேண்டாம் அவ வாய்க்கு உள்ள பட்டாசு விட்டுட்டு போடுவான். வாய்க்கு உள்ள போட்டுக்கிட்டு சேலுக்குள்ள பிறந்துட்டாங்க. போடுவோம் அவளை உண்டு இல்லாம ஒரு நாள் ஆக்குதாச்சு. சரி பேச்சு வாக்கில் மீனை மறந்த 2 துண்டுக்கு உள்ளதுக்கு வை. மற்ற வந்துடாத. எடி நல்ல ஸ்டைலிஷா இருக்காண்டி. பேசாம ஓகே சொல்லிருடி. எம்மாடி எங்க அம்மாக்கு பயமா இருக்கு. பார்க்க நல்லாதான் இருக்கா. எங்க அம்மைக்கு தெரிஞ்ச ஏதாவது ஆயிருமே. உங்க அம்மா எல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க டி. கல்யாணம் எடுத்தாவின்னா நகை செலவுக்கே 40 லட்சம் ரூபாய் தாண்டிரும். இது போல யாராவது விருப்பப்பட்டவியல கல்யாணம் கேட்டுனா ரொம்ப ஈஸியா வேலை முடிஞ்சிடும். உங்க அம்மிட்ட சொல்லு போ. ஏடி அழகா இருக்காமட்டி. உன் பின்னாடி வர்றதுனாலதான் நானே சும்மா இருக்கேன். இல்லைன்னா நானே போய் ப்ரப்போஸ் பண்ணிருப்பேன். அழகா இருக்க பத்தியாட்டி. பயமா தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. போற வரைக்கும் போட்டு நானே போய் பேசிட்டுமா? அப்படியே பேசு. ஏற்கனவே நிறைய பிரச்சனை எல்லாம் வந்து இப்ப இது வேற பயமா தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. பார்க்க நல்ல பெரிய இடத்து பையன் போல இருக்க பாரு. ஹேர் ஸ்டைல பாரு, ஜீன்ஸ் ஸ்டைல பாரு, மேட்ச் ஷூலாம் போட்டிருக்கா. நானே போய் பேசிட்டேட்டி. ஐயோ கொஞ்சம் தள்ளி போவோம். ஹாய் ஹாய். உங்களுக்கு என்கிட்ட பேசுறதுக்கு ஓகேவா?
அது ஹாப்பி நியூ இயர் அட்வான்ஸ். ஒரு இடமும் கருவேப்பிலையே இல்ல. தோட்டத்துக்கிட்டயாவது போய் பாப்போம். கருவேப்பிலை இல்லைன்னா நல்லாவா இருக்கும்? ராஜேஸ்வரி, ஏடி, பத்திரேலி அக்கா, ஏடி ராஜேஸ்வரி. யாரவிய கீதத்தே, யார்ட்ட போய் எம்மாடி அம்மா, இரு, உங்க அம்மைட்ட போய் சொல்லி கொடுத்து. ஆம்பளை பையல்கிட்டயா பேசிட்டு இருக்க? பொட்டச்சிக்கு ஆம்பளை பையல்கிட்ட தோட்டத்து பக்கம் என்ன நின்னு பேச்சு? எம்மாடி, காவலுக்கு ஒருத்தி நிக்கா. எவ்வளோ பெரிய தப்பு. இரு, கீதத்தே இல்லது என் ஃப்ரெண்டு. கீதத்தே, இப்ப உள்ள பிள்ளைகள் எல்லாம் ஃப்ரெண்டுன்னு தான் ஆரம்பிப்பியா? உங்க அம்மையே பாத்துக்கிடட்டு. கீதத்தே, சொல்ல மாட்டியாட்டி? நீ எதுக்கிட்ட இங்க வந்து நிக்க? என்னை மாட்டி விடுறதுக்கு தான் பிளான் பண்ணிருக்கியா? அவிய யாரு? இல்லட்டி அவன் எப்படி வந்தவன் தெரியல. நான் உன்னை கூப்பிட்டேன், நீ தான் காக்க கண்டுக்கிடல. அவன் கூப்பிடுதான். போ சொல்லிட்டு அவனை. எல்லாம் அவனாலதான் எங்க அம்மா என்னை போட்டுறோம். இப்ப கைகள்லாம் வதறதுட்டி. அவனை போ சொல்லு. ஒரு மீனுக்குள்ள மீனு குறைவா இருக்குது. எனக்கு தெரியாது, நீங்க தான் அவளை சமாளிக்கணும். அவடக்க பைத்தியாரி. கத்தரையே நீ பாடு, சக்கரையே வராது, போற்றி போற்றி பாடு, பிபியே வராது. நாளைக்கு நானும் போக முடியாது. நீ தான் பாட வரேன். பிரேசிலாக போட்டியா போட்டீங்க. என்ன வந்து வராம கத்துக்கா? மீன் எடுத்து பார்த்துட்டு ஒழுத்துக்கு யாவட்டு என்ன கீழே கருவேப்பிலை வாங்கிட்டியா? ஏக்கா, கருவேப்பிலை கடையே இல்ல. அக்கா, தோட்டத்துக்கு போய் கருவேப்பிலை பறிக்க போனேனா? போனேன். தோட்டத்துக்காரே வந்து மாட்டிட்டியா? ஒண்ணும் சொல்லல. வா, ஒண்ணு இல்ல. இல்லக்கா, உங்க மூத்த மோவ ஒரு பையன்ட்ட குழந்தை பேசுனாக்கா. குழந்தை பேசுனால போட்டிங்க. ஏடி இல்ல போட்டி. எவனா ஃப்ரெண்டு கிட்ட இருப்பான். ஃப்ரெண்டு கிட்ட என்ன குழச்சல் அவளுக்கு? எங்க தோட்டத்துக்கிட்டயா? உன்னை அவ பார்த்தாளா? ஃப்ரெண்டு எப்படி இருந்தா? பேசிருப்பா. எந்த பையனோட தோட்டத்துக்கிட்ட விடக்கூடாதே இவளை. ஏடி நீ எங்க எஞ்சிக்க? ஏடா எனக்கு கண்டத வருதுன்னு சொல்லிட்டு அப்ப சும்மா இரு. பிள்ளைகள் மேல கண்டியா பண்ண சும்மா இரு. ஐயா இல்ல ஆச்சி, ஒரு வரவன் நடத்தையே சரியில்லை. தன்னாட்டால சிரிக்கா. நானே கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன். இவ கண்டுபிடிச்சிட்டா. எங்க கீதா? எங்க இன்னைக்கு சங்க பிடிங்கி தூர வீசாம விட மாட்டேன். ஐயோ ஏட்டி, ஏட்டி நாளைக்கு வருஷம் பரப்பிட்டு பேக் எடுப்ப வீட்டுல கொலைய நடத்தாத. ஏக்கா, தோட்டத்துக்கிட்ட நீங்க வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். பேதி எடுப்ப. ராத்திரி குடும்பத்தோட கோயிலுக்கு போனா நான் ஒரு கணக்கு போட்டு வச்சா, அவ குடும்பத்தோட சமாதிக்கு அனுப்பதுக்கு அவ ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கா. இன்னைக்கு அவளுக்கு இருக்கு. ஐயா சீமை விட்டு சிரிக்கும் மோள. இந்த கீழே எங்க இருந்து வந்தவன் நல்ல நல்ல பொருள் அதுவும் வேணா எடுத்து உடைக்கி நிக்கா. பஜ்ராலி எடு நெல்லி எடு பேயப்ப கொண்டு போடா.